நீ புத்திமதி சொன்னதெல்லாம் இந்த மாதுந்தன் சொல் கேட்டால் என் மானவைக்கம் போகுமாடி. இந்த மாதுந்தன் சொல் கேட்டால் என் மானவைக்கம் போகுமாடி. இந்த புரந்தரனை மதித்து அந்த பூதநாதனை எதிர்த்து இப்போ நிரந்தரம் ஆயிலிகிதான் எனக்கு நிரூபித்தாரி சமயம். நான் போகாதிருந்தேன் ஆனால் இந்த பூவுலகர் என்னை கண்டால் அடி தோகையறைய சிடுவார், என்னை தூச்சணித்து பேசிடுவார். ஒரு போதை வெறியனுக்கு புகழ் மாறனும் பயந்து அடி பேதையோட சொல் கேட்டு பதுக்கமுற்றான் என்பார்கள். அடி பூவை அபயம் என்றால் நாம் புகழிழந்து காக்க வேணும். இந்த பூதநாதனால் எனக்கு ஒரு பொல்லாங்கு நேராது. ஆதல் அளிப்போது அருள் வழியை தப்பாது. அந்த பரமனால் என்னை ஜெயிக்க பாவையர் ஆகும் ஓடி. அவன் புரிய யோகத்தால இந்த பொண்ணுலக நடுங்குதடி. அறிவைய அதை அளித்தால் அன்னமே புண்ணியம் உண்டு. அந்த பயங்கொள்ளி பரமன் என் பானத்தை கண்டால் அவன் அபயமிட்டு அவன் குலைந்து அலைந்து ஓடுவான் எழுந்து. எனக்கு பங்கம் ஒன்று வராது பாவையணி அஞ்சாத. நான் மங்களமுடன் அருவேன் மயிலினமே அஞ்சாத. நீ நல்வாக்கு நீ கொடடி நானும் தவசலிக்க. அல்லல நீ விட்டிடடி அங்கஜன் பேர் ஜலிக்க. நீ வாடி வருந்தாத வண்ணமுகம் சோறாத. நான் ஓடி ஒரு நொடியில் வந்துடுவேன் தப்பாமல். உனக்கு பாங்கிய சூழ்ந்திருக்க அடி பவள பசுங்கிலிய. ஊஞ்சலில் நீ ஆடி உகந்திரு பைமைரதிய. நான் போகும் பயணம் அதை அடி பூவையணி மறுக்காத. அந்த ஏகபவனால எனக்கு இடைஞ்சல் ஒன்றும் வராது. அப்படிக்கு எந்தனை அரணாரதித்தாலும் என்னை தப்பாமல் தேவரெல்லாம் தனி துணை வருவார்கள். அடி எந்தனை எதிர்த்த செய்தி என் தந்தை கேட்டால் அவர் கண்மூன்றுடையோன் என்று கார்வரன் பாராமல் பழிக்கு பழி வாங்க பரந்தாமன் சக்கரத்தால் இந்த ஈசனின் கழுத்தை அறுத்திடுவார் அவர் காந்தாள கோபத்தினால். எங்க பச்சை நிறத்தோனிடா உங்க பரமன் ஜெயம் செல்லாது. அச்சுதனின் மைந்தனந்தன் அரும்பு கன பொல்லாது. அந்த அபயம் என்ற தேவர்களால் எனக்கு அணுகிரகம் மெத்த உண்டு. நீ தனி ஏந்தி சென்று வர தயங்காமல் விடை கொடடி. என்ன சொன்னி என்கனவா மன்னா என திகழ்ந்து நீ இச்சையுடன் தெய்வலோகம் சாமி பச்சமுடன் போறனென்றி. உமக்கு எந்த விதம் தோணுதுகாம் நமக்கு வந்துவிடும் தீவினையில் என் நிலைய சொல்வதெல்லாம் வேண்டனின் கேளாமல். நீ இப்பவலோகம் செப்பிய போனால் அந்த இந்திரலோகம் போனால் நமக்கு வந்துவிடும் தீவினையில். நீ என்னவென்று கேளுமையா சுவாமி நிர்ணயமாய் சொல்கிறேன். எந்திரன் உம்மை சந்திரமாகவே 5 மலர்கனை சொந்தமதாகவே அந்த ஈசன் மேல் போடுமென்றால் சாமி நேசமுடன் போட்டிடுவீர். அப்போது என் தகப்பன் அந்த ஆதிஜீவன் எது செய்வான்? அவன் எரிவிலியால் தான் பார்த்தால் நீ கரிகிலன ஆகிடுவீர். நீ எடுத்தடி வைக்காதே உமக்கு மரண வரும் தப்பாது. தில்லை பாகனனே சாகவே போரீதான் என் பெருமான் தன் மகனே கும்பிடுவேன் உண்டனையும். இருந்திடும் முல்லைச்சரம் தொடித்திடும் இப்பவே மெய்ப்புடனே நாம் இருவரும் தங்க கிரிகடம் தகதக எனவே மின்கை மோதிடம் மினுமினு எனவே பச்ச வைடூரியம் பகபகவனவே பதித்ததோர் நாகவாசம் நமக்கு இருபுறமும் தண்டுலங்க. இருவாச்சி சண்பகம் மருது மறிக்கொழுந்து அஷ்டதஜ வண்ணீரும் சாமி மெத்தையின் மேல் தெரித்து இருந்து மெத்தையின் மேல் அமர்ந்து என் இருசனத்தை நீ விடித்து நாம் சிரித்து விளையாடி லீலை முடனே லீலை செய்வோம் மனநே ஒன்று கூடி. இச்சையுடன் என் கனவா சாமி பச்சை நிறம் எனியனே. நீ இருதோள் அழகுடையோன் கருவண்டு நான் உடையோன்.
நீ எங்கும் புகழுடையோன் செங்கரும்பு வில்லுடையோன் ஐயா ஈஸ்வரனார் மருமகனே ஆசையுள்ள வெண்மகனே ஐயா ஈஸ்வரனார் மருமகனே ஆசையுள்ள வெண்மகனே என்று இன்பமா உரைக்கலுற்றால் அந்த இன்பமுள்ள தேவியரும் பஞ்சமலர்கனையுடையோன் கொஞ்சங்கிளி வெல்மதனே பச்சை நிற மேனியனே லட்சுமியின் தன்புதல்வா பாரளந்தோன் தன் மகனே சீருள்ள என் கணவா பருவவா எதில் என்னை அருமையாய் மாலையிட்டு பாவையனை இங்கு விட்டு மேவியே தெய்வலோகம் பயணமதாய் போறேன் என்று வயதமனாய் சொல்ல வந்தீர் வஞ்சியைப் போல் நான் ஒருத்தி நெஞ்சமீக வருத்தி படி மீதில் எதனியாய் அரை நாளி நான் இருக்க பண்ணவர் புகழும் விண்ணவர் மகிழும் பாரோர் துதி அமராவதியாலும் சீரோங்கிய தேவேந்திரன் முன்னை பச்சமுடன் தெய்வலோகம் இச்சையுடன் தான் அனுப்பி பாதி மதி சடை மீதினில் சிவன் ஜனகாதி முனிவருக்கு அன்று பகரும் மோகம் நன்னிலையை விகசிதமாய் தன்களைத்து பங்கம் செய்ய வேண்டுமென்று அங்கு ஜனும் முந்தனைத்தான் பற்றி அனுப்பி வைப்பார் நீ சற்று மதை எண்ணாமல் பஞ்சபானமதையே சஞ்சலம் எனவே கொஞ்ச வேணும் அஞ்சாமல் எடுத்து மலர் கணைகள் தொடுத்து அடுத்தடுத்து ஆதிசி வந்த வசை அநீதியுடன் நீ அளித்தாள் ஆண்டவன் அரவாபரம் பூண்டவன் நடனம் ஆடிடும் தில்லை தாண்டவன் அவர் ஆக்கிரமிஞ்சியே பராமரிக்கத்துடன் நோக்கியே உன் உயிரை போக்கிட வேண்டும் என்று எண்ணி மனமது கொதித்து அந்த அண்ணலும் கண் விழித்தால் எரிந்து வீழுந்திடுவீர் கருந்தனால் அகிடுவீர் ஏகுவது நியாயமல்ல பாகுமொழி வெல்சுதனே இன்பனே சப்ரமிகு அன்பனே உந்தனை சதம் என்று நம்பினேன் வம்புகளேன் துறை மாறனே மாதர் கம்பீரனே மதிவதன சூரனே பூமகள் குமாரனே கன்னியர்களின் மோகனனே வண்ணக்கிளி வாகனனே நீ இஷ்டம் மறந்து போகவும் கஷ்டங்கள் கொள்ளவும் இஷ்டம் மறந்து போனால் இப்பூவியில் இருப்பேனா உயர்த்தரிப்பேனா ஒன்றை குறிப்பேனா மருகும் சுகமத்தை நினைப்பேனா யானடி யான் இந்த விதிக்கே பிறந்து உந்தனை மனம் புரிந்து இழிவாய் உரைத்திடவும் உலகோர் நகைத்திடவும் ஏன் உனக்கு வீண்பாது மானே உரைத்து இளங்கும் துறைமதனால் துளங்கும் திருமால் சுதனாம் நாம் ஏகபோகமதாய் இருப்போம் மோகதாகங்கள் தீரும்படி முத்தம் கொடுத்து நித்தம் அடுத்து முல்லை அசோகு தாமரை புன்னை மல்லிகை சாமந்தி மனமுள்ள கொன்ற மலர்களை பரப்பிய பஞ்சனை மீது சஞ்சலமின்றி கொஞ்சி இருவரும் மகிழ்ந்து புகழ்ந்து சுகந்து சுகந்தம் பரிமாலை அணிந்து லீலைகள் புரிந்து மங்களமாய் நாம் இருப்போம் திங்களந்தொன்மருகான் மாறனே அலங்காரனே நீர் வாசவன் சபை போனால் மோசம் வரும் தப்பாது என்று மடியை பீடித்திழுத்து மங்கரதி தான் உரைக்க மாதே நீ சொல்லுவது தீதான வார்த்தை இது மர்மம் ஒன்று அறியாத பிரம்மை கொண்ட மங்கையை போல் வாதாடி சொல்ல வந்தாய் கோதே முன்னாளில் ஏன் மாமர யோனிட வேகத்தை கவர்ந்து அதில் ஒளிந்த சோமுகா சூரனை
மீன் உருவமாகச் சென்று கொன்று வீதமளித்த அந்த மச்சவாதாரம் கொண்ட அச்சுதனார் எந்த கப்பன் மணிவண்ணன் தானிருக்க துணிவிழந்து போவதுண்டோன் மகவதி தேவர்கள் சொல்லை அகமகிழ்ந்து நான் கேட்டு வாரணடி சீக்கிரத்தில் தாரும் பதில் எனக்கு மாடேறும் ஈசன் பெற்ற பேடைமையில் சாயலுற்ற மங்கையரே பெண்மையிலே அடி தங்கமே நான் சொல்வதை கேள் மானே உனது தந்தை நிஷ்டதனை அனலித்தால் அனல் விழியால் எரிப்பர் என்று மானே மிக பயந்து தானே முன் சொல்ல வந்தாய் வஞ்சியரே என் சமத்தை கொஞ்சமெனும் நியறியாய் வானரா ரூமதி தீரமதாகவே வன் கரும்பு வில்லை செங்கரத்தில் வளைத்து பிடித்து மலர்கனைகள் அசைத்து தொடுத்தால் மண்டலம் எண்ணிசை அண்டம் பகிரண்டமும் அந்த ஆகாயமும் நடுங்கும் இந்த பாதாளமும் ஒடுங்கும் அன்னமே பெண்மையிலே இந்த மண்ணுலகை ஆதரிக்கும் ஆயன் தொண்டர்களின் சகாயன் வெண்ணை உண்டவாயன் அணிதினமும் அந்த தேவர்கள் வந்து பணிந்திட அந்த முகுந்தமதில் வளரோகியன் கோதண்டமைந்தோங்கியன் மெய்யனும் ஆகிய அந்த அயர்கோ பாலகிருஷ்ணன் மாயவனால் அனிருக்க அச்சம் வரப்போவதில்லை உச்சிதம் ஆனவென்னே ஆரணங்கே தேவர் சபை இந்த மரவேல் போய் வருவேன் அன்னமே பெண்மையிலே உன்னிடத்தில் நான் இருந்தால் அண்டர் முனி தேவர்களும் மண்டலத்து மாதர்களும் ஆசினி மீதில் பழியே சிடுவார் ஆகையால் மனமகிழ்ந்து அழித்திடுவாய் பெண்மையிலே கணப்பொழுதில் நான் வருவேன் அதிவேகமதாய் கிளி வாகனம் தேரேறி அரை நொடிதலில் விரைவுடனே அண்டர் போய் வருவேன் வண்டாலும் பூங்குழலே அயில் போல் விழியே குயிலிசை மொழியே அற்புதம் விற்புணம் பொற்புடையாளே கற்பிணி மிக்க மலர் கொடியிடையாளே இந்த அலன் வாரும் அளவும் சிலமுடன் பஞ்சனையில் ஆடி சகிமார்களுடன் கூடி அன்பாகவே விளையாடி அங்குஜன் என்னுடன் ஓடி தயங்காமல் விடைதாடி ஆறுயிரே சீருடனே இந்த மரவேல் போய் வருவே அஞ்சுகமே பிஞ்சி புகவும் மிஞ்சி புகழ் கோயிலமே என்று வஞ்சியரும் என்றுரைத்தால் இந்த கொஞ்சங்கிளி வேல்மதானார் கங்காதி சிவன் ஈன்றெடுத்த அங்க இன்பமுள்ளே பென்றதிய ஆதி சிவன் ஈன்றெடுத்த அங்க இன்பமுள்ளே பென்றதிய ஆனாலும் அம்மையிலே துயில் ஆகாது பூங்குயிலே ஆனாலும் அம்மையிலே பாகாது பூங்குயிலே அங்க போக வீட தந்தையானால் பெண்ணை நான் புகழ் பண்ணுவேன் காரணம் இல்லை பெண்ணை அங்க போக விட தந்தையானால் பெண்ணை நான் புகழ் பெறுவேன் தாரணி இல்லை இங்க அபாயம் என்றவர பெண்ணை நீ ஆணையிடலாகாது அங்க உந்தகப்பன் ஈஸ்வரனுக்கு அந்த வில்லனுக்கோ நான் பயந்து பெண்ணை நான் நின்றுவிட போவதில்லை எனக்கு கையில வில் இருக்க பெண்ணை எனக்கு அரும்பு கணை இருக்க அரும்பு கணை இருக்க அன்னகளி வாங்கணும் இருக்க பெண்ணே எனக்கு தென்றல் தறி அமைந்திருக்க இருளியான எனக்கு இருக்க அங்க இருளியான எனக்கு இருக்க உத்தாக போய் ஈசன் பார்க்க அங்க இருளியான எனக்கு இருக்க பெண்ணை உங்கள் ஈசன் கண்டு திகைக்க அங்க அதினோடியிலே நான் சென்று அங்க அமிர்கண்டா காய் பறித்து
அமர்கண்ட கைபறித்து பெண்ணை நான் அங்குதுனேன் கனை தொடுத்து அங்குதுனேன் கனை தொடுத்து பெண்ணை நான் வில்லன்படி மண்டாலும் நான் வில்லன்படி மண்டாலும் பெண்ணை எனக்கு விண்ணுகளில் கீர்த்தி உண்டு நான் ஆவியே திறந்தாலும் பெண்ணை அவரிடத்தில் தீர்க்க வேணும் நான் தீவிரமாய் போக வேணும் பெண்ணை எனக்கு சீக்கிரம் அங்க நல்லதுக்கள் என் கனவா அங்க நாயகையால் சொல்வாதே நாயகையால் சொல்வாதே நாயகரும் கெட்டருங்கள் இங்க அதில் ஒரு மார்க்கண்டனோ அங்க நீதியுடனே தன் வயதோ அங்க நீதியுடனே தன் வயதோ அங்க அன்பாய் 16 என்று அன்பாய் 16 என்று என் சிவன் பண்பாய் வரமளித்தார் அங்க அன்பாய் 16 என்று என் தகப்பன் அங்க பண்பாய் வரமளித்தார் அங்க பண்பாய் வரமளித்தார் என்று விட்டு தூதன் இருக்க என்று விட்டு தூதன் இருக்க ஏற்காதியா உந்தனுக்கு அங்க யமனுமே எங்க ஆச்சரியப்பட்டு எங்க பாசக்கயிறு கையில் எடுத்து அங்க பாசக்கயிறு கையில் எடுத்து மார்க்கண்டனை தான் பிடிக்க ஓடிய வந்தானே ஈசனும் அப்ப அபயம் என்று மார்க்கண்டன் விநாயகரை தன் பிடித்து அலறி கத்தினாரு ஒரே அப்போது மார்க்கண்ட பாசகயிறு தான் எடுத்து மார்க்கண்டன் தான் அழுக்க மார்க்கண்டன் அங்கலுக்க யமனுமே இங்கலுக்க அபயம் என்று என் தகப்பன் ஆதிசிவன் தான் எழுந்து அங்க லிங்கத்தில் தன் பிறந்து யமனையும் தன் உதைத்தா அங்க எடுத்தாரை யமனும் யமனையும் தன் உதைத்தார் அங்க எடுத்தாரே யமனை ஓட்டான் அப்போது என் தகப்பே அந்த மார்க்கண்டனுக்கு தன் வயது அங்க இன்னும் 16 வயது என்று என் தகப்பன் இன்னும் 16 வயது என்று அவர் இன்னருக்க வரம் கொடுத்தார் அந்த ஈசன் தௌசலிக்க மன்மதரை ஏற்காதியா உந்தனுக்கு அந்த ஈசன் தௌசலிக்க மன்மதரை ஏற்காதியா உந்தனுக்கு அங்க போகாது எங்கனவா புத்திலமன்